மறுபடியும் திமுகவுக்கே போலாமா? சீட்டை எடுக்க தடுமாறும் காங்கிரஸ், வலை விரித்த தாவேக்க, வீம்பு பிடிக்கும் திமுக, பொறுமை காக்கும் ராகுல். தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. குறிப்பாக ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இடையிலான உறவு குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. 2026 தேர்தல் வரை இந்த கூட்டணி தொடருமா அல்லது இழுபறி தீவிரமா என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டு திமுக ஆட்சி அமைத்தது. அந்த வெற்றிக்கு பின்னர் 5 ஆண்டுகள் ஒரே அணியாக செயல்பட்ட போதிலும் இந்த முறை தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சியில் பங்கு போன்ற கோரிக்கைகள் புதிய அரசியல் பதட்டத்தை உருவாக்கியுள்ளன. காங்கிரஸ் தரப்பில் சில தலைவர்கள் அதிக தொகுதிகள் மற்றும் அதிகார பங்கீடு குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்தது உறுதியானதாக கருதப்பட்ட கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அதிகார பங்கீடு நடைமுறை அல்ல என்று தெளிவாக கூறியிருப்பது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் திமுக தனது தனிப்பெரும்பான்மையை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகிறது என்ற புரிதல் உருவாகியுள்ளது. அரசியல் வரலாற்றை பார்த்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி 1967க்கு பின்னர் தனியாக ஆட்சியை அமைக்க முடியவில்லை. பல தேர்தல்களில் கூட்டணியில் இருந்தாலும் தனித்து போட்டியிட்ட போது பெரும்பாலும் பின்னடைவை சந்தித்துள்ளது. குறிப்பாக 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து போட்டியிட்ட போது காங்கிரஸ் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவிலும் இதே போன்ற சூழல்கள் நிகழ்ந்துள்ளன. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றபோது காங்கிரஸ் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அதேபோல ஹரியானாவில் உள்கட்சி மோதல்கள் காங்கிரசின் வெற்றி வாய்ப்பை பாதித்தன. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான சூழலை உருவாக்கியது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலைமை சிறிது வேறுபட்டது. இங்கு பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கும் சக்தியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பார்க்கப்படுகிறது. அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி நிலையாக இருப்பதாக கூறப்பட்டாலும் எதிரணி வாக்குப்பிரிவு ஏற்பட்டால் அரசியல் சமநிலை மாறக்கூடும் என்ற மதிப்பீடு உள்ளது. காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் வாய்ப்பு குறைவு என்றாலும் தென் மாவட்டங்களில் அதன் பாரம்பரிய ஆதரவு இன்னும் நிலைத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் காங்கிரஸ் வாக்குகள் தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இதனால் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் இன்னும் முக்கிய கூட்டாளியாகவே பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் தமிழக அரசியலில் புதிய சக்தியாக பார்க்கப்படும் விஜய் தலைமையிலான தாவேக்க எதிர்கால கூட்டணி கணக்குகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுகிறது. அவரது ரசிகர் ஆதரவு தேர்தல் வாக்காக மாறுமா என்பது இன்னும் உறுதி செய்யப்படாததாலும் அரசியல் சூழலை மாற்றக்கூடிய காரணியாக அவர் பார்க்கப்படுகிறார். வரலாற்று தரவுகளையும் தற்போதைய அரசியல் சூழலை ஒன்றாக பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி முற்றிலும் உடைந்துவிடும் சாத்தியம் குறைவாகவே இருப்பதாக பல அரசியல் பகுப்பாய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் தொகுதி பங்கீடு மற்றும் அரசியல் மரியாதை குறித்த பேச்சுவார்த்தைகள் கடுமையாக நீடிக்கலாம். ஒருபுறம் திமுக தனி பெரும்பான்மையை உறுதி செய்ய விரும்புகிறது, மறுபுறம் காங்கிரஸ் தனது அரசியல் இருப்பை வலுப்படுத்த விரும்புகிறது. இந்த இரு நோக்கங்களின் மோதல்தான் தற்போதைய பதட்டத்தின் அடிப்படை. அரசியலில் கூட்டணிகள் வெறும் கணக்கீடு மட்டுமல்ல, பரஸ்பர நம்பிக்கை மற்றும் சூழ்நிலை புரிதலின் விளைவு. அந்த நம்பிக்கை நிலைத்தால் கூட்டணி தொடரும், இல்லையெனில் வாக்கு பிரிவு அரசியல் நிலையை மாற்றிவிடும். தமிழ்நாடு தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த உறவு எந்த திசையில் நகரும் என்பது விரைவில் தெளிவாகும். அரசியல் களத்தில் நடக்கும் இந்த இழுபறி வரவிருக்கும் தேர்தலின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உறுதி.